எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 47க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோஸ் தொடர்ந்து போடுறதில்லைன்னு சொல்லி. நீங்கள் ஒரு வீடியோஸ்க்கு கிட்டத்தட்ட 86,000 பேர் நம்ம சேனலில் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு 50 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனலில் என்ன குறை இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தினந்தோறும் வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஏதோ அலட்சியமாக தான் பார்க்குறீங்க வீடியோஸை. உண்மையாலுமே தேர்வுக்கு படிக்கிறீங்க பாருங்கள். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை 8.7 மில்லியன். அடுத்து, உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு பேருலகம். 5 உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? 5 உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? ஆர்ஹெச் விட்டேக்கர். அடுத்து, புறாவின் இரு சொற்பெயர் கொலம்பா லிவியா. கொலம்பா லிவியா. அடுத்து, டேஸுக்கும் மேலான உயிரினங்களை அறிவியல் வல்லுநர்கள் வகைப்படுத்தி உள்ளனர். 2 மில்லியன். 2 மில்லியன். வகைப்பாட்டின் அடிப்படை அலகு சிற்றினம். அடுத்து, இருபால் உயிரிகள் காணப்படும் தொகுதி வளைத்தசை புழுக்கள். வளைத்தசை புழுக்கள். இரு பல் அமைவு காணப்படும் வகுப்பு பாலூட்டிகள். பாலூட்டிகள். அடுத்து, குளிர் இரத்த பிராணிகளுக்கு எடுத்துக்காட்டு முதலை மற்றும் மீன்கள். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினேயஸ். கரோலஸ் லினேயஸ். மனிதனின் அறிவியல் பெயர் ஹோமோ சேப்பியன்ஸ். ஹோமோ சேப்பியன்ஸ். ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும் இப்பண்பு நிழல்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து, ஆடியில் படும் ஒளியானது எதிரொலிப்பு அடைகிறது. டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. கண்ணாடி. அடுத்து, ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஆற்றல். பின்வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? பின்வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? மேகம். மேகம். ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. மேற்கூறிய எதுவும் இல்லை. அடுத்து, கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்? சமதள ஆடி. சமதள ஆடி. ஊசித்துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது ஏனெனில்? ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது ஏனெனில்? ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். அடுத்து, கண்ணுறு ஒளியின் அலைநில நெடுக்கமானது 400 நேனோமீட்டர் முதல் 700 நேனோமீட்டர் வரை. ஓர் அலைநீளம் கொண்ட நிறம் நம் கண்ணின் விழித்திரையை அடையும் போது நம் மூளை டேஸ் உணர்ந்து கொள்கிறது. குறிப்பிட்ட நிறங்களை
அடுத்து டேஸ் சயான் மற்றும் மஞ்சள் ஆகியவை இரண்டாம் நிலை நிறங்கள். மெஜந்தா, சயான், மஞ்சள் ஆகியவை இரண்டாம் நிலை நிறங்கள். முதன்மை நிலை நிறங்களை சமமான விகிதத்தில் ஒன்றாக கலக்கும் போது வெள்ளை நிறம் கிடைக்கிறது. கண்ணாடி துண்டின் மேல் விழும் ஒளிக்கதிர் டேஸ் என அழைக்கப்படுகிறது. படுகதிர். படுகதிர். நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர 27 நாட்களாகும். 27 நாட்களாகும். நன்றி.